Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஆக்சிடென்ட் சீன்ஸ்னா ஜாலியாக இருந்துச்சு. 2 பஸ்ஸை இடிக்க வைக்கிறதுனா ஃபன் ஆகிடுவார், ட்ரெயினை கவுக்கிறதுனா ஃபன் ஆகிடுவார். அதே மாதிரி பருத்தி வீரன் மாதிரி ட்ரை லேண்ட்ஸ்கேப், திரும்ப இங்கே ராயன் கேரக்டரோட ட்ரை லேண்ட்ஸ்கேப். போகிற போக்கில் என்ன சாட்டிஸ்ட் ஆக்கிருங்க போல. ஆக்சிடென்ட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செய்கிறோம். ஏன்னா வடச்சென்னை ஜெயிலை பற்றி ஸ்டடி பண்ணோம், சூரரை போட்டு ஃப்ளைட்டை பற்றி ஸ்டடி பண்ணோம். இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வரும்போது ட்ரெயினை பற்றி ஸ்டடி பண்ணுறோம். ஏன்னா மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் என்ன இருந்துச்சு அந்த வருஷத்தில். ஸோ நெட்டில் ஓரளவு கிடச்சிது. மற்றபடி ஏன்ட்ட ஒரு புக் கலெக்ஷன் இருக்குது, சின்னதாக ஒரு 7000 புக் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஆமாம், இந்த பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆகிருந்தால் என்ன ஆயிருக்கும். ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ஆக்சிடென்ட் இமேஜஸ் தான் கிடைக்குது. அதில் பார்த்தா ஏதோ கலைச்சி போட்ட மாதிரி இருக்குது பெட்டிகள். ஆனால் அது அப்படி கலைச்சி போட்ட மாதிரி கிடையாது. ஒரு இத்தனை ஸ்பீடில் வந்திருக்கு வெலாசிட்டி அப்படின்னா அது இடிச்சா அந்த இம்பாக்டில் என்ன ஆயிருக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து ஸ்டடி பண்ணுறோம். நாங்கள் பார்த்த ஆக்சிடென்ட்டில் என்னென்னா பிரிட்ஜ் எட்ஜில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ஜின் பார்த்தா காணோம், என்ஜினே காணோம். பெட்டி ஒரு பெட்டி கவுந்து இங்கே விழுந்திருக்கு, 2வது பெட்டி அதில் இம்பேக்ட் ஆகி இந்த பக்கம் திரும்பிடுது. ட்ரெயின் ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு, பஸ் ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட், கப்பல் மட்டும் பெண்டிங் சார். எப்போ சார் ஒருத்தர் பேசியிருக்காரு இப்போ தான் உண்மையிலேயே சார். ஆமாம், அங்கே போய் பார்த்தா அப்போது மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்குது. ஸோ தண்ணி தேங்கி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி செட் போட்டுக்கோங்க. நாங்கள் தரையை 1 அடி ஹைட் ஏற்றுறோம், அப்போ தான் அது நார்மல் லெவலுக்கே வருது. அதுக்கப்புறம் அதை 3Dயில் பிளெண்டரில் க்ரியேட் பண்ணுறோம் செட்டாக. சரி, இதுதான் எங்களோட ஜாகிரஃபி. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு சின்ன வேரியேஷன். இங்கே மரமே இருக்காது, அங்கே ஒரு 3-4 மரம் இருக்கும். ஹீரோ லீட் கேரக்டருக்கு இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு ஊசியை கையில கொடுத்ததுக்கான காரணம் தனுஷ். ராயனோட ரிசப்ஷன்ல இருந்தே ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு ஆர்ட்டை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய பேர் அதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ற அளவுக்குமே ஆர்ட் டைரக்ஷனோட ஒர்க்கு அவ்வளோ அழகா வந்திருக்கு. ரிசப்ஷன் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அது அந்த ரிசப்ஷன் தான் நம்மளை திருப்பி அடுத்து ஓட வைக்கிறது. ஏன்னா வேலை செஞ்சிடறோம், மழை வெயில் எல்லாம் பார்க்காம வேலை செஞ்சிடறோம். ஆனால் தியேட்டரில் போய் ஆடியன்ஸோட பார்க்கும்போது அவங்க கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்மளை அப்பா இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னு ஓட வைக்குது. அண்ட் தியேட்டர்ல விஷுவல்ஸாக பார்க்கும்பொழுது நமக்கு நம்ம ஒர்க் பண்ணது அப்படின்ற தனியாக தெரியும்ல சார். அது மாதிரி ராயன்ல நீங்க என்ஜாய் பண்ண பிளாக் ஆஃப் செட் உங்களோடதுனா எது? டு பி வெரி ஹானஸ்ட், ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் படத்தை. நான் ஜென்ரலாக என்னோட படங்களை ஒரு 5-6 வாட்டி தொடர்ந்து பார்த்துருவேன். இது இன்னும் பார்க்கல, ஒரு வாட்டி தான் பார்த்தேன். நான் வெளியூர் போயிட்டேன் அதுக்குள்ள. ஸோ இனிமேல் பார்க்கும்போது மேபி செட்டை பார்க்கலாமான்னு தெரியல. நான் முதல் தடவை பார்க்கும்போது கதை என்னை உள்ள இழுத்துருச்சு. கதையாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ டைரக்டர் அங்கே ஜெயிச்சிட்டாரு. 50 ஏக்கருக்கு இடம் போடுறான். டிஓபிட்ட பேசும்போது சொன்னாங்க 30 கோடி கிட்ட செலவாச்சு செட் அப்படிங்கும்போது, செட் ஆரம்பிச்சதுல இருந்து எலிவேட் ஆகி கடைசியா ஃபைனல் ப்ராடக்டா நிக்கிற வரைக்கும் மேக்கிங்கா நீங்க பண்ண விஷயங்கள், ஹவு டு யூ ஒர்க் அண்ட் ஹவு டிட் இட் ஹேப்பன்? நம்ம கதையா சொல்லும்போது சொல்லிட்டாரு. ஒரு பெஞ்ச் மார்க் சொன்னது வட சென்னையில ராஜனோட ஏரியா இருக்குல்ல சார், அது பண்ணீங்கல்ல? ஆமாம் பண்ணோம். அது எவ்வளோ வீடு சார்னாரு? ஒரு 55 வீடு இருக்கும். அதுக்கு ஒரு 10 மடங்கு எனக்கு வேணும் சார். ஏன்னா 2 ஊர் இருக்க போது. ஆமாம், ஸோ 2 ஊர் இருக்க போது தனித்தனி ஊருக்கு கொஞ்சம் சின்ன வேரியேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் வேணா இதுதான் கிளாஷ் தான் படமே. ஸோ டோட்டலாக இங்கே தான் பண்ண போகிறோன்ட்டாரு. ஸோ இடம் தேடுறதே பெரிய வேலையாக போயிடுச்சு. ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே ஸ்டுடியோஸ் எல்லாம் மூடிட்டாங்க. ஸோ இடம் இல்லை. ஸோ அப்போது தேடி 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 கடைசியாக ஆதித்யராம் ஃபிக்ஸ் ஆனோம் சோழிங்கநல்லூர்கிட்ட. அங்கே போய் பார்த்தா அப்போது மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நிற்குது. ஸோ தண்ணி தேங்கி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி செட் போட்டுக்கோங்க. நாங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீடு போட்டால் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணலாம், ஃபுல்லாக செட்டு போட போகிறோம். அதனால் தேங்க்ஸ் டு ப்ரொடக்ஷன் கொஞ்சமும் அசராமல் ஒரு எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ஒரு 50-60 லோடு இறங்கிட்டே இருக்கு. ரபிஷ் போட்டு தரையை 1 அடி ஹைட் ஏற்றுறோம், அப்போ தான் அது நார்மல் லெவலுக்கே வருது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணிவிட்டு ட்ரோனில் ஒரு ஷாட் எடுத்து பார்க்குறோம். எங்கே ட்ரீஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரோடு போடலாம் அப்படின்ட்டு ட்ரோனில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை 3Dயில் பிளெண்டரில் க்ரியேட் பண்ணுறோம் செட்டாக. இதில் டைரக்டராக தனுஷ் கொடுத்த பாயிண்ட்ஸ் அவருக்கு எங்கெல்லாம் கதையில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குதோ அதை மட்டும் பாயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. இதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ ட்ரோன் ஷாட்டில் எங்கெங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு பிளேஸ் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்டிங் த செட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தது தான் நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ். சரி, எவ்வளோ நாள் சார் ஆச்சு ஓவராலாக அந்த செட்டு எரப்டாய் வர்றதுக்கு? ஓவராலாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் முதல்ல 3 மாதம் டைம் கேட்டோம். போதுமா அப்படின்னு கேட்டார். பார்த்து ட்ரை பண்ணுற பிரதர்னு கடைசியாக 1 மாதம் டைம் கொடுத்தாரு. இவ்வளோதான் இருக்குது டைம், இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் டைம் அகெயின். ஸோ விஜய் சூர்யா சார் வீடு இருக்கிற போர்ஷனை முதல்ல முடிச்சு கொடுத்துட்டு அது ஒரு 1 மந்த்தில் முடித்தோம்.
அடுத்த போர்ஷன் இவங்க ஷூட் பண்ண முடிச்சு கொடுத்தோம். கதையா லைனா பார்க்கும் பொழுதே வந்து எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு 2 பேர் இருப்பாங்க. அதுல முதல் மனைவியா இருக்கவங்களுமே சொல்லுவாங்க, ஏன்னா உனக்கு அவங்களதான் நல்லா பாத்துக்கிறேன், அவனுக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது ரைட்டிங்ல இன்டெப்தா சொல்றதுன்னா எஸ் ஜே சூர்யா சாருக்கு 2வது மனைவி ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவாரு. இந்த இடத்துல டாஸ்க் எப்ப அதிகமாகுதுன்னா ஆர்ட் டைரக்ஷன் கிட்டயுமே வருது சார். உதாரணத்துக்கு நாங்க பேசினது முதல் மனைவி வீட்டுல இருக்கும்போது ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அது இங்க நல்லா பார்த்து 2வது மனைவி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம் மேபி அப்படி. ஸோ டாஸ்கா இது உங்களை பெட்டரா காட்டுறதுக்கு ஆர்ட் டைரக்ஷன்ல டாஸ்கா இருந்து நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் என்ன சார்? அவருக்கு என்னன்னா, இந்த வீடு வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற வீடு, அதனால ஆமா முதல் மனைவி இது. இதுல எனக்கு ஒரு ஹால் மட்டும் போதும் சார். ஹால்ல ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருங்க, இவ்வளவுதான் இங்க நான் எடுக்க போறேன். இதை விட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸ் மாதிரி ஒரு வச்சிருப்பார் ஃப்ரண்ட்லேயே, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆனா அந்த வீடு வந்து அவர் லாங்குவேஜ்ல அது அன்னம் ஹவுஸ் வந்து அவர் எப்பயுமே ஸ்கிரிப்டில் ஒன்று போட்டுருவார். ஸ்கிரிப்டில் என்ன போடுறாருன்னா பேக்யார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இவர் என்ட்ரு ஆவார் இல்லையா அந்த போர்ஷன்ல, கதைக்கு எனக்கிட்ட சொல்லும் போதே பேக்யார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சார் பேக்யார்ட் இருக்கணும், டோரை திறந்தாருன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ், ரைட்ல வந்து கிச்சன் இருக்கணும் சார், கிச்சனுக்குள்ள எட்டி பார்ப்பார் சார். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் லெஃப்ட்ல ஒரு ரூம் இருக்கும், அவங்க கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாருன்னா ஹால் இருக்கும் சார். ஹால்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு டோர் இருக்கும், அங்கிருந்தா சத்தம் கேட்கும், அங்க தங்கச்சி கேரக்டர் பிடிச்சி வச்சிருப்பாங்க, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இவருக்கு. இப்படிதான் செட்டையே வரைஞ்சு காட்டுறாரு. ஓகே, வாஸ்து பார்த்து வீடு கட்டிட்டு அது மாதிரிதான். ஏன்னா அவருக்கு கதையில இந்த சீக்வன்ஸ் நான் இங்க எடுக்க போறேன் சொல்லிட்டு டோர் திறக்கணும் சார். அதே மாதிரி டோரை திறந்தா எங்கேயாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா நான் அதை வந்து ஸ்பாட்ல யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி ஜன்னல் இருக்கணும், ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போனா இமீடியட்டா தெருக்கு வந்துடக்கூடாது. எனக்கு கொஞ்சம் மதில் இருந்து ஒரு கிராம்டு ஸ்பேஸ் இருக்கணும், அங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இது எப்போ ஸ்டோரி டெல்லிங் அப்போ டீட்டெயிலா சொல்றாரு. இப்போ உங்க படம் பார்த்ததுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்படியான கிராஃப் தான் பண்ணி கொடுத்தது. ஸோ டாக்கிங் அபவுட் துரையோட வீடு, அது பண்ண மேக்கிங் அண்ட் அதுல சூஸ் பண்ண குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ். as a director he was very clear with the storyline. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கே பண்ணோம்னா டவுட் கேட்குற அளவுக்கு கூட இருக்காது, அவ்வளோ கிளாரிட்டியா கதையை சொல்லிட்டாரு. ஸோ இப்போ கதைப்படி வந்து துரை வந்து அவங்க அப்பாவை சாவடிச்சிருக்காரு. ஆமா, எஸ் ஜே சூர்யா சார். ஸோ அப்போ இவங்க ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஃபேமிலி, ஒரு 80 வருஷம் 100 வருஷமா இங்க இருக்கிறவங்க. அதனால இவர் அங்க போய் அந்த ஏரியா அவங்க அப்பாவை சாவடிச்சிருக்காரு அப்படின் போது இந்த வீடு வந்து அட்லீஸ்ட் இட் ஷுட் பி அரௌண்ட் 100 years old. இந்த வீடு மற்றவங்களும் இவரை வச்சு செட்டில் ஆயிருப்பாங்க, அந்த ஏரியாவில் செட்டில்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அப்படின்னும் போது இது ஒரு பழைய வீடு அப்படின்னா, இப்போ சென்னையில் பழைய வீடுகள்னு பார்த்தீங்கன்னா முற்றம் வச்ச வீடுகள் இருந்தது, சென்னையில் பொர்ஷோக சைட்லலாம் இருந்தது. ஸோ எங்கள் அத்தை வீடு அப்படி இருந்துச்சு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு முற்றம் வச்ச ஒரு வீடாக இருக்கட்டும், 100 வருஷம் பழமையானது. செட்டு போடும்போது நிறைய கேட்டாங்க, ஓ சார் இது சினிமா தேட்டரா அப்படிம்பாங்க, ஏன்னா அந்த எலிவேஷன் அதே மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அந்த பழைய வீடை பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு தேட்டர் மாதிரி தெரியுது, பட் அந்த ஆர்கிடெக்சரில் அந்த வீடு ரெடி பண்ணணும். நான் என்னோட ஆர்ட் எப்படி பார்ப்பேன்னா, நான் டிராவல் பண்ணி பார்த்துருவேன். இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து எங்க அப்பா வயசு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டால், எங்க அப்பா யூத்தா இருக்கும் போது அவங்க அப்பா போட்டிருப்பாருன்னா அப்போ அந்த வருஷத்துல எப்படி இருந்திருக்கும், அந்த டைப்ல கட்டின வீடா இருந்தால் அந்த டைம் லைன்ல என்ன கட்டியிருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் ரவுண்டட் எட்ஜ் இருக்கும் ஆர்கிடெக்சர். இப்ப மாதிரி அப்படியே வந்து வத்திப்பட்டி மாதிரி கட்ட மாட்டாங்க, ஒரு சின்னதா ஒரு அழகியல் இருக்கும் அதுல அப்ப கட்டின வீடுகள். ஸோ அதை தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடு கிடைக்கும் சார். இன்னொரு பக்கம் தனுஷ் சாரோட ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் அதெல்லாம் காட்டும் போது ஒரு ஏரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று வரும், ட்ரோன் ஷாட் மாதிரி வெளியே போயிருக்கும் பொழுது சீம்லெஸ்ஸா இருக்கும், எந்த இடத்துலயுமே செட்டுன்றது வெளியே தெரியவே தெரியாது, அவ்வளோ ஆப்டா அமைஞ்சிருக்கும் சார் அது. ஆனா ஆர்ட் டைரக்ட் பண்றவங்களுக்கு தான் தெரியும், ஒரு க்ளோஸ் இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், மிட் இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், ஆனா ஒய்டுக்கோ ஏரியல்லே மாட்டிப்போம் அப்படின்றது. மாட்டாம பண்ண ஜாக்கி சார் பத்தி ஜாக்கி சார் அது கேட்கணும். ஸோ இல்ல என்னன்னா, எல்லாருக்குமே நல்லா பண்ணி கொடுக்கணும் தான் ஆசை, யாருக்குமே வந்து தப்பா ஆர்ட் டைரக்ஷன் பண்ணணும், தப்பா சினிமாட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசை இல்லை. என்னன்னா இங்க சூழ்நிலை அப்படி அமையறது இல்லை, எல்லா படத்துலயும் இது மாதிரி அமைஞ்சிறது இல்லை. நமக்கு லக்கிலி வடசென்னையில் அமைஞ்சது, அதுக்கப்புறம் இப்போ ராயன்ல அமைஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு மெயின் காரணம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். நமக்கு என்னதான் ஆசை இருக்கலாம், கனவு இருக்கலாம், பேஷன் இருக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து உங்களை கேள்வி கேட்காம நீங்க கேட்டதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா மட்டும்தான் இந்த தப்பிச்சிட்டோன்ற வார்த்தையே இருக்காது, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஒரு சைட் ஃபிளாட்டை வச்சுட்டோ இல்லை ஒரு எல் பிளாக் மட்டும் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ள எடுங்கன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு டைரக்டர் வந்து கிரியேட்டிவ் பர்சன், அவருக்கான ஃப்ரீடம் இருக்குல்ல, இந்த ஷார்ட்டை நம்ம இப்படி எடுக்கலாமா அப்படின்னு திடீர்னு தோணும் போது, ஐயோ ஒரு ஃபிளாட் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் இதுக்காக. ஸோ அந்த ஃப்ரீடம் அவங்ககிட்ட கொடுக்கணும்னா எனக்கு ஃபினான்ஷியலி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ இங்கே சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு மேலே ஃப்ரீடம் நம்ம எதிரே பார்க்க முடியாது. நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த மெட்டீரியல் வரும். ஸோ அது எத்தனை வாட்டி கேட்டாலும் வந்துக்கிட்டே இருந்தது எங்கேயுமே. ஏன்னா ஹாஃபே டவுன் தி லைன்லாம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேருந்து வெளியே வரும்ல, அப்படி அரசல் புரசலா தகவல் போய், சார் என்ன இப்போ ஒரு 15 கோடி தாண்டிடுச்சாமே அப்படிமா. ஓ அப்படியா,
இவ்வளவுதான். தெரியாத மாதிரி கேட்டு அவ்வளவுதான் கேட்டுக்கிறது. அப்புறம் தனுஷோட ஒரு ஸ்ரேயாஸ் வருவாரு, சார் 20 தாண்டுற மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னாரு. ஓ அப்படியா? ஸோ அப்படிதான் போயிட்டு எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அதனால நானும் எங்கேயுமே வந்து கையை ஹோல்ட் பண்ணல. சீலிங் போடணுமா சீலிங் போட்டுருவோம், ரோடு போட்டுருமா தார் ரோடா தார் ரோடு போட்டுருவோம், சிமெண்ட்ல கட்டணுமா கட்டிடுவோம். அந்த தோபி காட்டில் சிமெண்ட் வச்சே கட்டிட்டோம். ஏன்னா அந்த அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் போது அதை டைரக்டருக்கு நம்ம எடுத்து கொடுத்துடணும். அந்த ஃப்ரீடத்தையும் வச்சுக்கிட்டு டைரக்டருக்கு ஒரே ஒரு எல்லை வச்சிருக்கேன் சார் எடுங்கன்றது வந்து தொழில் தர்மம் இல்லை. ஒரு டேரக்டர் ஒரு கேரக்டரை ஃப்ரேம் பண்றாங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஆர்க் ஒன்று இருக்கும். என்ன லேண்ட்ஸ்கேப் சேர்ந்தவன், என்ன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் அவனுக்கு இருக்கணும், என்ன மாதிரி மைண்ட் இருக்கும், அவனுக்கு மூட் இருக்கும்ன்றது அழகா ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. இதே வந்து ஆர்ட்டுக்கும் அமையுது சார். ஒரு இடம், அந்த இடத்தோட லேண்ட்ஸ்கேப், அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த கேரக்டரோட ஆர்க்குக்கு இன்னொரு வேல்யூ சேர்த்துது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு லொகேஷனா கேரக்டர் ஆர்க்கா, ஐ மீன் லொகேஷன் ஆர்க்கா நீங்க ஃபிக்ஸ் பண்ண விஷயங்கள் எனிதிங்? ஒண்ணு எனக்கு என்னன்னா 2 ஊரா கேட்டாரு, ஆனா போட போறது ஒரே எம்டி கிரவுண்ட்ல. ஸோ இதுக்குள்ள அதுக்கு டிஃபரன்சியேஷன் காட்டணும்னா ட்ரோன் எடுத்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சு ஒரே ஒரு சைடில் மட்டும் ஒரு 10 தென்னை மரம் இருந்தது. ஓகே, அப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஏன்னா எஸ் சூர்யா தான் மேஜராக வராரு. ஸோ அப்படின் போது அவர் வீட்டுக்கிட்ட தென்னை மரங்கள்லாம் இருந்து கொஞ்சம் மரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஹெல்தியான ஏரியா. இவர் ஆல்ரெடி டவுன் ஆயிட்டாரு. ஸோ இவர் ஒரு வறண்ட ஏரியாவில் இருக்காரு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். அதே மாதிரி ரிலீஜியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இவர் வீட்டு பக்கத்தில் ஒரு மாஸ்க் ஒன்று இருக்கும், இவர் வீட்டு எதிரிலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்கும், எஸ் சூர்யா ஏரியாவில் வந்து ஒரு மாதா சர்ச் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து டாப் ஆங்கிள் உட்காந்து பிளான் பண்ணுறோம். ஓகே, இது இங்கே இருந்தால் இங்கே இருக்கும், இங்கே இருந்தால் இங்கே இருக்கும், இங்கே இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஜாகிரபி. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு சின்ன வேரியேஷன். இங்கே மரமே இருக்காது, அங்கே ஒரு 3-4 மரம் இருக்கும். ஸோ ஜாக்கி சார் பர்சனலாக இருக்குன்னா இந்த ட்ரையான லேண்ட்ஸ்கேப்ஸு, ஆக்சிடென்ட் சீன்ஸ்னா ஜாலியாகிடுவார் சார். 2 பஸ்ஸை இடிக்க வைக்கிறதுனா ஃபன் ஆயிடுவாரு, ட்ரெயினை கவுக்கிறதுனா ஃபன் ஆயிடுவாரு. அதே மாதிரி பருத்தி வீரன் மாதிரி ட்ரை லேண்ட்ஸ்கேப், திரும்ப இங்கே ராயன் கேரக்டரோட ட்ரை லேண்ட்ஸ்கேப்ஸ், இந்த மாதிரி போது என்ஜாய் பண்ணிடுவாரு. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் சீன்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஆக்சிடென்ட் சீன்ஸ் நம்ம பார்த்தது கிடையாது நேரில். இப்போ நீங்கள் சொன்ன செட்ஸ் போங்க, ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு வாங்க, ரீக்ரியேட் பண்ணு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தது கிடையாது, இது பஸ் ஆக்சிடென்ட் பார்த்தது கிடையாது. ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாரு, ஏன் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு? போற போக்குல என்ன சாட்டிஸ்ட் ஆகிருங்க போல. ஆக்சிடென்ட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செய்யறோம். என்ன நம்ம பேசிக்கலி கிரியேட்டிவ் பீப்புளுக்கு என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தீனி கொடுக்குறீங்களோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிலர் கதை சொல்ல வரும்போது சொல்லுவாங்க, சார் நம்ம படத்துல செட்டுலாம் இல்லை சார், நாங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க, வெளியே போயிடுன்றீங்களா, அந்த மாதிரி நமக்கு தீனி இருக்க ஜாலியா இருக்கும். ஓ இதுவும் இருக்கா, இதை பத்தி ரிசர்ச் பண்றோம். ஏன்னா வடச்சென்னை ஜெயிலை பத்தி ஸ்டடி பண்ணோம், சூரரை போட்டு ஃபிளைட்டை பத்தி ஸ்டடி பண்ணோம். இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வரும்போது ட்ரெயினை பத்தி ஸ்டடி பண்றோம். ஏன்னா மீட்டர் கேஜ் ப்ராட் கேஜ் என்ன இருந்துச்சு அந்த வருஷத்துல. ஸோ ரயில்வே ட்ராக்ல வந்து மீட்டர் கேஜ்னா எவ்வளவு கேப் இருக்கும் ட்ராக்குக்கும், அதில் என்ன போல்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா பீரியட் வேற 80s. ஸோ இதுல வந்து இதுக்கு முன்னால அப்பா இருப்பாரு, அப்பாட்ட கேட்பேன், டக்கு டக்குன்னு சொல்லிடுவாரு அவரு. இப்போ அப்பா இறந்துட்டாரு, அதனால அக்கா ஹஸ்பண்ட் மாமா இருக்காரு கிறிஸ்டோபர், அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு ரயில்வேஸ்ல வேலை பார்த்தாரு. ஸோ அவர் வந்து ஸ்பாட்லேயே நின்ட்டாரு ஃபுல்லா. இப்படிதான் இருக்குமா ஜாக், போல்ட் வந்து கட்டா இப்படி இருக்குமான்னு அவர் வரைஞ்சி காமிச்சு. ஸோ அவர் உட்காந்து அந்த ட்ராக்கை சொல்றாரு. ஸோ இப்போ ட்ரெயினை பத்தி ஸ்டடி பண்றோம். அப்புறம் ஆக்சிடென்ட், ஓகே ஆக்சிடென்ட்ஸ் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா தேடுறோம். ஸோ நெட்ல ஓரளவு கிடைச்சிது. மற்றபடி ஏன்ட்ட ஒரு புக் கலெக்ஷன் இருக்குது, சின்னதா ஒரு 7000 புக் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஆமா ஸ்கூல்ல இருந்து வாங்கின புக் எவ்வளவு கிடையாது சார். ஸோ அந்த புக்ஸ்ல இருந்து ஒரு மேகசின்ல சில ஆக்சிடென்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடைச்சிது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும். ஏன்னா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் போஸ்ட் ஆக்சிடென்ட் இமேஜஸ் தான் கிடைக்குது. அதுல பார்த்தா ஏதோ கலைச்சு போட்ட மாதிரி இருக்குது பெட்டிகள், ஆனா அது அப்படி கலைச்சு போட்ட மாதிரி கிடையாது. ஒரு இத்தனை ஸ்பீட்ல வந்திருக்கு வெலாசிட்டி அப்படின்னா அது இடிச்சா அந்த இம்பாக்ட்ல என்ன ஆயிருக்கும்னு ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து ஸ்டடி பண்றோம். நாங்க பார்த்த ஆக்சிடென்ட்ல என்னன்னா பிரிட்ஜ் எட்ஜில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்ஜின் பார்த்தா காணோம், என்ஜினே காணோம். பெட்டி வந்து ஒரு பெட்டி கவுந்து இங்க விழுந்திருக்கு, 2வது பெட்டி அதுல இம்பாக்ட் ஆகி இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இதை வந்து கிராஃபிக்கலா யோசிப்பார், நானு சத்யன் என் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் உட்காந்து யோசிக்கிறோம். ஓகே இம்பாக்ட் இடிச்சுது, இடிச்ச ஃபோர்ஸ்ல என்ஜின் இழுத்த ஃபோர்ஸ்ல ஒரு பெட்டி கீழே போய் விழுந்துச்சு. இப்போ 2வது பெட்டி ஏன் இப்படி திரும்பிச்சுன்னா அந்த பெட்டி கீழே விழுந்து இடிச்சிருச்சு இல்லையா, அதோட இம்பாக்ட்ல இது திரும்பிச்சு. இப்போ இந்த பெட்டி திரும்பும் போது என்ன ஆயிருக்குன்னா இது பின்னால வந்த பெட்டிகள் எல்லாம் இது பின்னாலே ஸ்லைட் ஆகி இதுல இடிச்சு இதுல இடிச்சு இங்கே நின்றுச்சு. இப்போ 5வது பெட்டி வந்து மோஸ்ட்லி டேமேஜ்டு பெட்டி. ஏன்னா அதுக்கு பின்னால ஒரு 16 பெட்டி அதை ஸ்குவிஷ் பண்ணிருக்கு, அப்படியே நசுங்கி இருக்கு. இதை ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இதை நம்ம வந்து செஞ்சு பார்த்துருவோம் 3Dல அப்படின்னு செஞ்சு பார்த்தாதான் தெரிஞ்சு பிரிட்ஜில் இடிச்ச ஃபோர்ஸ்ல என்ஜின் வந்து லிஃப்ட் ஆகி இங்க போய் விழுந்து கிடக்குது. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஆமா அந்த சைட்ல போய் விழுந்து கிடக்குது, பிரிட்ஜோட அதர் சைட்ல. இதுக்கு அப்புறம் தான் எலிமெண்டா அதை வந்து 3Dல பண்ணி பார்த்துட்டு இப்போ போட்டா கன்வின்சிங்கா இருக்கும். ஒரு படம் பண்றோம் அப்படின்னா கலர் பேலட்ஸ் வந்து டிஓபி கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்க, அதோட டிஸ்கஷன் கண்டிப்பா ஆர்ட் டைரக்ஷனுமே இருக்கும் சார்.
ஒரு கலர் பேலட் சூஸ் பண்ண, இப்போ ராயனோட கலர் பேலட்டே க்ரீன் அண்ட் ரெட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சார், க்ரீன் அண்ட் ரெட் அண்ட் டீல் ஆர் கிரே வாட் எவர் யூஸ் பண்ணாலுமே இந்த கலர் பேலட்ஸ் ஆர்ட் டைரக்ஷனோட கிரியேட்டிவிட்டியில் பாதிப்புகள் ஏற்படுத்துமா இல்லை என்ஹான்ஸ் பண்ணுதா சார்? என்ஹான்ஸ் ஆமா. இல்லை என்னன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரியே பார்க்குறது. சினிமாட்டோகிராஃபர் சொல்லிட்டா நான் கேட்கணுமா? சி இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லாருமே வந்து படம் நல்லா வரணும் அப்படின்றத நோக்கி தான் போகிறோம். ஸோ இங்கே வந்து தனுஷ் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. செட்டுக்குள்ளே வரவே இல்லை. செட்டு போடும்போது ஏன் இங்கே தெரு வைக்கிறீங்க, ஏன் இந்த வீடு இப்படி கல் வீடு கட்டுறீங்க, ஏன் இந்த வீடு மாடி, எதுவுமே கேட்கல. டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. இதை தான் அப்படியே நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் என் அசிஸ்டன்ஸ் கிட்ட. ஓம் வந்துட்டு என்ன கேட்டாருனாலும் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ கலர் பேலட் நான் ஒன்று யோசிச்சு வச்சிருப்பேன், ஆனால் இந்த கதைக்கு என்ன வேணும் அப்படின்றத அவர் ஒரு சைட்லேருந்து யோசிச்சு வச்சிருப்பார். ஸோ அதனால ஃபுல் ஃப்ரீடம். திடீர்னு வந்து சொன்னாங்க, சார் அந்த பக்கமே செவ்வறு அப்படியே கட் பண்ணி ஜன்னலாக்கிட்ட சொல்லிட்டாருங்க, ஆக்கி கொடுங்க. அவர் வீட்டுக்காக கேட்குறாரு, ஷாட்டுக்கு தானே கேட்குறாரு, ஒரு லைட் வைக்க வேண்டியிருக்கும், ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலே ரேஸ் மாதிரி இதை எப்படி செட்டை வந்து டோட்டலாக அவர் கையில் கொடுத்தாச்சு. மீதி ஹேண்ட்லிங் எல்லாமே ஒன்று தான் பார்த்துக்கிட்டார். அதுக்குள்ளே என்ன கலர் பேலட் போகணும், திடீர்னு வந்து சொல்லுவார், சார் இந்த செவ்வறு எல்லாம் கிரேயாக கேட்குறாங்க, அடிச்சு கொடுங்க, மாற்றிருக்கு. பிகாஸ் சி எண்ட் ஆஃப் த டே கிரெடிட் கம்ஸ் டு த மூவி. மூவி நல்லா இருந்தால் என்னையும் பாராட்ட போகிறாங்க, அவரையும் பாராட்ட போகிறாங்க, படம் நல்லா இருந்தால் மட்டும் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது அது அந்த ஃப்ரீடம் கொடுத்துருங்க. எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு ஃப்ரீடம். அதை நான் இவர்கிட்ட இங்கே கிளாஷ் வரதே அதுதான். அவர் எல்லோனார்னா ஆர்ட் டைரக்டர் சொல்லி, இல்லை நான் ப்ளூஷாக ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன். இதுனே அது ஆளாளுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு இதுவா இது? டைரக்டர் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு, அதை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது 2 பேரோட கடமை. அப்படின்னும் அந்த ஃப்ரீடம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கொடுத்துரும். ஓம் சார்ட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, எக்ஸ்டர்னல் லைட்டிங்ஸை விட ஏம்பியன்ட் லைட்டிங்ஸ் நான் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது, இதுவுமே அகைன் உங்ககிட்ட தான் வந்து விழுகும். ஏம்பியன்ட் லைட்டிங் போது எனக்கு ஒரு பார் செட்டப் வேணும் அப்படின்னா இங்கே 2 டியூப் லைட் வரப்போது, அங்கே ஒரு குட்டியாக ஒரு குண்டு பல்பு, ஒரு ஹாலோஜன் எரியணும், இதுதான்ப்பா எனக்கு ஆம்பியன்ட் லைட்டிங், இதை வச்சு தான் நான் ப்ளே பண்ணும் போது லைட்டிங்ஸும் திரும்ப உங்ககிட்ட வருது. ஸோ செட்டை மட்டும் எரப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைட்டிங்ஸில் நீங்கள் மெனக்கடல் டீம் ஒர்க் அகைன். இங்கே நீங்கள் செட்டு போடும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ இருட்டாக இருக்கே, இதை ஏதாவது பண்ணலாமா. ஏன்னா அங்கே ஒரு என் வீடாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்னு நான் யோசிச்சு பார்த்தனாலே ஈஸியாக ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று வச்சிருவேன் அந்த இடத்துல. இல்லை இந்த இடத்துல ஒரே ஒரு விண்டோ வச்சுக்கலாம், இல்லை மேலே இருந்து ஒரு சின்ன லீக்குக்கு வச்சிடலாம், இது நமக்கே தெரியும். இது அடமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கேமரா வந்து கட் பண்ண சொன்னால் மட்டும் கோவம் வரும் உங்களுக்கு. இன்னும் அவர் எல்லாத்தையும் கட் பண்ண சொல்ல, நீ வச்சிருந்தா அவரே கட் பண்ண சொல்ல போறாரு. ஸோ அதனால இட்ஸ் லைக் நீங்கள் அந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபஷனை மறந்துட்டு ஒரு ரியாலிட்டியில் நான் அந்த இடத்துல இருந்தால் இப்படி இருக்கும். ஏன்னா நான் போகாத பார் இல்லை சென்னையில். ஸோ அதனால பார் வந்து மனப்பாடமாக தெரியும். ஆனால் அந்த பாருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆர்ட் டைரக்டர் இருந்திருப்பாங்க. ஏன்னா வர கார்பெண்டர் சொல்லுவான், சார் இந்த இடத்துல வராது சார், இங்கே கை தொடக்க ஒரு பேப்பர், ஏன்னா எல்லாரும் போய் வர இடம் இல்லையா. ஸோ ஆளாளுக்கு சார் இது சிக்கன் செய்கிற இடத்துல சார் பக்கத்தில் இதெல்லாம் வச்சிருப்பாங்க சார், சரி வை. செட்டஸ்லாம் ஒருத்தர் சமைக்கவே ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவனே உட்காந்து எங்களுக்குலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் முதல் நாளே செஞ்சு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டுருந்தோம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சுட்டோம்னா அது ரியலிஸ்டிக்காக மாறிடுது. அதை விட்டுட்டு இல்லை நான் இப்படி ஒரு கற்பனை பண்ணிடுறேன், இல்லாததை வேணா கற்பனை பண்ணலாம். வீடுகள் இருக்கு, டாஸ்மாக் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எல்லாம் பார்த்துருக்கோம், அப்படியே போட வேண்டியது. வெப்பன்ஸ் உங்க கைவண்ணம் அகைன் அவுட் ஆஃப் நிறைய வெப்பன்ஸ் நீங்க கத்திக்கும் அது இதுன்னு இருக்கும்போது மல்டிபிள் வெப்பன்ஸ் இருக்கும்போது ஹீரோ லீட் கேரக்டருக்கு இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு ஊசியை கையில கொடுத்ததுக்கான காரணம் என்ன? தனுஷ். நீங்க இவ்வளோ லென்த்தா கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். ஏன்னா இட் இஸ் நாட் எக்ஸாஜரேஷன். திஸ் மேன் ஹாஸ் கிளாரிட்டி அபவுட் எவ்ரிதிங். அதாவது இவர் 3வது படமா ஏதோ டைரக்ட் பண்றாருன்றாங்க, சத்தியமா ஒத்துக்க மாட்டேன், போய் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 படம் பண்ணியிருக்கணும் அவர். ஏன்னா நீங்க கேட்குற இந்த இது வந்து வெப்பன் வந்து அவர் கைப்பட வரைஞ்சி காமிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு கட்டையில அடிச்சுட்டு ஒரு 2 ஜானியை வச்சு காமிக்கிறோம். சார் சின்னதா இருக்கு சார், எனக்கு விஷுவலா தெரியணும் இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல்ல 3 சாம்பிள் பண்ணி காமிச்சு அவர் கையில பிடிச்சி பார்த்துட்டு இதுதான் சார் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க காளி படம் செவத்துல வரைஞ்சதா இருக்கலாம், பின்னால் இந்த ஸ்கிரிபிள்ஸா இருக்கலாம், நீ எதுவா இருந்ததுனாலும் கைப்பட அவர் எனக்கு இது மாதிரி வேணும் பண்ணியே கொடுத்துட்டாரு எல்லாத்தையும். அதாவது நீங்க படத்துல பாக்குற அனைத்து விஷயங்களும் வந்து இன்புட் கிவன் பை தனுஷ் வெரி கிளியர்லி ஆன் டே 1. டே 1லேயே சொல்லிட்டாரு இது இப்படித்தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்ட் லெவல். ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ சிலருக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கே தெரியாது. சின்ன பசங்க அழுற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஏன்னே தெரியாது. ஸோ அதுதான் கஷ்டமா இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் நான் கிளைமேக்ஸ் பேசிடலாம், அப்புறம் இன்டர்வல் வரலாம் சார். கிளைமேக்ஸில் பரவாயில்ல என் காது படவே என் ஃப்ரெண்ட்ஸ் பேசினது, இந்த ஒரு 3-4 நாள் டிஸ்கஷனில் பேசினது எல்லாமே என்னன்னா கிளைமேக்ஸ்ன்றது மிகப்பெரிய போர்ஷன். அந்த இடத்துல ஒரு பெரிய ரிவெஞ்ச் ஒன்று நடக்குது. தனுஷ் அவரோட லைஃப்ல மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அப்போ எது ரொம்ப எலிவேட் ஆக வேண்டிய விஷயம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் அந்த இடத்துல கொடுக்க போகிற ரியாக்ஷன்ஸ், அழுகிறாரு, என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கணும்.
ஸ்மோக்ல பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்ற பரவலான பேச்சும் வந்தது சார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் அ டிரெக்டரா 200% கிளாரிட்டியோட இருந்தார் படம் எடுக்கும்போது. ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து புகையில தான் நடக்க போகுது அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிட்டார். போகி டைம் சார், ஃபுல்லாக ஸ்மோக்காக தான் இருக்கணும், யார் எங்கேருந்து வராங்கன்னே தெரியக்கூடாது, அப்படித்தான் இது நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, சார் இதில் நான் ஹீரோ கிடையாது, சந்தீப் காளிதாஸ் அந்த பொண்ணு தான், நான் வந்து ஒரு சப்போர்ட் ரோலில் தான் இருக்க போகிறேன் இந்த படத்தில். ஸோ அவங்க லெஃப்ட் பண்ணி விட்டுட்டு நான் இருப்பேன். நான் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பொசிஷன் அவர் இருக்க மாட்டார். அடிபட்டு இருந்ததுலேருந்து இவங்ககிட்டயே சுற்றி போயிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா இந்த படம் டைரக்டர் தனுஷோட படம், ஹீரோ தனுஷ்கான படம் இல்லை. அந்த ஹீரோ தனுஷ்கான படமாக இருந்திருந்தா கிளைமேக்ஸில் வந்து டஸ்ட் பறந்துருக்காது, ஸ்மோக் டஸ்ட் பறந்துருக்கும், எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டு இது நடுவில் வந்து சட்டையை கட்டி நின்றுருப்பாரு. அவருக்கு அதை நிறையா பண்ணிட்டோன்றதுனால இதை வந்து ஒரு டைரக்டராக அந்த இடத்துல என்ன சொல்ல விரும்பினாரோ அதுதான். இது எப்படி நம்ம ஆடுகளம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் அதான் சொன்னாங்க, என்ன சார் சப்பு முடிச்சுட்டாங்க ஆடுகளத்தை அப்படின்னும் போது நான் அதான் கேட்டேன், இப்போ எப்படி ஆடுகளத்தில் வந்து தாப்சி ஒரு 5 பேர் ரேப் பண்ணியிருக்கணும், அப்போ உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு எண்டு பருத்தி விடுற மாதிரி இருக்குங்களா? அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த கதைக்கு இப்படிதான் முடிக்கணும்னா அந்த டைரக்டர் எப்படி விரும்புறாங்களோ அப்படி முடிச்சுக்கலாம். நமக்கு வந்து அது பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்காம போறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. We have all the rights to say we don't like this climax. பட் அந்த டைரக்டர் எதுக்கு அதை வச்சாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கமிங் பேக் டு இன்டர்வல் சீன் சார், இன்டர்வல் மைண்ட் ப்ளோவிங். எனக்கு ஆஸ் அன் ஆர்ட் டைரக்டர் அந்த செட்ல முடிச்சுட்டு அந்த ஃபைட் சீன் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் லென்த்ல நடந்து வர ஷார்ட்ல இருந்து போலீஸ் வெஹிக்கிள் ஒன்று ட்ராவல் பண்ணுறேன், நான் நரேட் பண்ணிருக்கேன் படத்தை. இதெல்லாம் நடக்கும்போது அந்த மேக்கிங் அண்ட் வாக் த்ரூவோட மேக்கிங் பற்றி ஷேர் பண்ணுங்க சார். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தனுஷ்ட்டு என்னன்னா, இதெல்லாம் நான் படமா இப்போ பார்க்குறேன் லாஸ்ட். ஏன்னா ஷூட்ல வெற்றிமாறனும் சரி இவரும் சரி என்ன அலோவ் பண்றது இல்லை, வெறும் அசிஸ்டன்ஸ் தான் போது, நீங்க தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு. அதனால ஷூட்ல நான் இல்லை. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு எனக்கு கதை சொல்லும் போது ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்தாரு. அதுல சொன்ன விஷயம் வந்து அப்படியே எங்க ஷார்ட்டா இருக்கு. ஸ்டோரி போர்ட் டு ஸ்ரீ அதாவது ஸ்டோரி போர்ட்லாம் ரொம்ப கம்மியா இடம் போடுற மாதிரி அவரோட பென்ல இருந்து வர டிராயிங்ல அதுல சொல்லுவார், சார் இப்போ ஹீரோ இங்க நடக்க ஆரம்பிச்சானா சார், அப்படியே வைட் வந்து அப்படின்னு அந்த பெண்ணு போவோம் இவ்வளவு தூரம் இப்படி திரும்புவா சார் அப்படின்னு. இப்போ நம்ம ரோடு அதை போட்டு வச்சிருந்தோம்னா இதுதான் சொன்னேன், சி அண்டர்ஸ்டாண்டிங் அ டைரக்டர். அவர் இப்படி திருப்புறா நம்ம அங்கே திருப்பிடணும் ரோட. அதை விட்டு அவர் கேட்பாருங்க நம்ம நேராக போடலாம்னா அவர் ஷார்ட்டாக அதை கன்வின்ஸ் பண்ணிருப்பார், இந்த இடத்துல வந்து இப்படி போக போகுது அப்படின்னு ஆல்ரெடி விஷுவல் யோசிச்சுட்டார். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா தெல் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன், வச்சு அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சிருப்பாரு. அதை சொன்ன இல்லையா, அந்த அன்னம் ஹவுஸில் ஜன்னல் வழியாக விழுந்தா இவ்வளோ கேப்பில் மதில் இருக்கணும்ன்றாரு. ஹீரோ வீட்டில் தனுஷ் வெளியே வந்தாருன்னா இமீடியட்டாக ரோடு வந்துடக்கூடாது சார், ஒரு சின்ன மதில் இருக்கணும், அது ஒரு ஷார்ட் இருக்கு சொல்கிறேன்னாரு. படமா பார்க்கும்போது பார்க்குறேன் இவர் வந்து செல்வராஜன் சார் வந்து பேச கூப்பிடுறாரு, அதுக்கு ஒரு படிக்கட்டுலேருந்து அப்படி இறங்கி வந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து பேச வர்றாரு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கதை சொல்லும் போதே அந்த பேனாவும் பேப்பர்லையுமே முடிச்சுட்டாரு அந்த கதையை. அதை நான் அப்படியே விஷுவலாக பார்த்தேன், இது எனக்கும் அவருக்கு மட்டும்தான் புரியும் இது எப்படி சொல்ல வரேன் அப்படின்றது. முன்னாடி பேசியிருந்தோம் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது எப்படி நடந்துச்சு, அது எதனால நடந்துச்சுன்றது பார்ட் 2லயுமே ரிவீல் இருக்கும் சார். அதுக்கு பார்க்கறதுக்குமே ஈகர்லி அவைட்டிங். விடுதலை 2ல இதெல்லாம் ஐ ஹவ் டன் திஸ் அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் சீன்ஸ் டு see on screen அப்படின்னா கேள்வி ட்விட் பண்ணி கேட்டா நான் வந்து சொல்லிருவேன்னு பாக்குறீங்க. அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம பேட்டி கேட்கும்போது இதை நான் சொல்றேன். ஒண்ணு சார் எக்ஸ்க்ளூசிவ் தெரியும் நீங்க எங்க சுத்தி இருக்கீங்கன்றது தெரிஞ்சு வச்சு எல்லாத்தையும் கேட்டு கடைசி பதில் தான். ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா படத்துக்கு முன்னால இப்போ ராயன் செட்டு போட்டோன்றதை படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்கும் போது என்னால இவ்வளவு பேச முடியுது. இதை நான் எடுத்தோடனே செட்டுன்னு ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறையா இருக்கும். ஓ இது செட் ஆமேன்னு சொல்லிட்டு கதையை விட்டுருவீங்க. அது வந்து கில்லிங் அரௌண்ட் இண்டஸ்ட்ரி. அதனால விடுதலை 2 நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி பேசுவோம். விடுதலை 2லயுமே செட்ஸை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல சார். இப்ப இப்படி பேசுற மாதிரி கண்டிப்பா திரும்ப ஆக்சிடென்ட் வேற தப்பா நினைக்காதீங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட் பண்ணியாச்சு, பஸ் ஆக்சிடென்ட் பண்ணியாச்சு, ஃபிளைட் ஆக்சிடென்ட், கப்பல் மட்டும் பெண்டிங் சார். எப்ப சார் ஒருத்தர் பேசியிருக்காரு இப்பதான் அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பேசியிருக்காரு. கேட்டோன்னே எனக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. பரவாயில்ல நம்மளும் 4வது உண்மையிலேயே சார். ஆமா உண்மையிலேயே சார் கலாய்க்கிறீங்களா இல்ல இல்ல நிஜமாவே சார்? சூப்பர் சார். ரோட்வே, ரயில்வே, ஏர்வே, சிவிஎஸ் வருது. அது ஒண்ணுதான் மிச்சம் இருந்தது. அன்னைக்கு அவர் கேட்டோன்னே சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல இனி அதையும் அளந்து பார்த்துருவோம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செட்டுக்கு ஒர்க் பண்ணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும்? பீரியாடிக் எப்பயுமே வந்து ஐ என்ஜாய் டூயிங் இட். ஏன்னா ரீக்ரியேட்டிங் ஹிஸ்டரி இஸ் ஆல்வேஸ் அ ஃபேசினேஷன் ஃபார் மீ. ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டில் அந்த டிரைவிங்
உட்லேண்ட்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த இடம் போயிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னைக்கு செம்மொழி பூங்காவை மாறிடுச்சு. பட் எனக்கு அந்த மெமரிஸ் போகவே மாட்டேது மைண்ட் விட்டு. அந்த காரில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நம்ம உட்காந்து இதை ரீக்ரியேட் பண்ணணும் போது நான் அப்படியே ஒரு 20 வருஷம் ஃப்ளாஷ்பேக்கில் போயிடுறேன். அதை அப்படியே கிரியேட் பண்ணலான்னு. இப்போ வடச்சென்னை ஜெயில் செட்டாக இருக்கலாம். ஸோ இதை ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது, ஏன்னா இப்போ ராயன் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தோணுனாலும் அந்த வீடை வச்சுக்கலாம். என்னோட இஷ்டம். ஓடு வேணா ஓடு போட்டுக்கலாம், ஷீட்டுனா ஷீட்டு போட்டுக்கலாம், தகர ஷீட் போட்டுக்கலாம், வெறும் இது ஃப்ளெக்ஸை வச்சு மூடலாம். இது எல்லா ஃப்ரீடமும் இருக்குது இதில். ஆனால் ரீக்ரியேட் பண்ணும்போது எந்த ஃப்ரீடமும் கிடையாது. ஏன்னா யார் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாங்கனாலும் சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு போட்டால் வந்துட போகுது. டிரைவின் உட்லேண்ட்ஸ் வந்துடும். அவசியம் இல்லை. ஆமாம், டிரைவின் உட்லேண்ட்ஸ்னு போட்டால் வந்துட போகுது. ஸோ அப்போ அதை நான் ரீக்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக நிறைய ரிசர்ச் பண்ணி, ஏன்னா ஃபோட்டோகிராஃபில் பார்க்குறத வச்சு ஸ்கேலிங் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வடச்சென்னை ஜெயிலெலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபில் யாராவது நின்றுட்டு இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு. ஸோ அவங்கள வந்து கிராப் பண்ணி மேலே அடிக்கி இவர் 5 அடி இருந்தாருன்னா இப்படி அடிக்க பார்ப்போம், 24 அடி வருது. ஸோ இது வந்து ஐ கெட் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ரீக்ரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க சார். அதுல எதெல்லாம் சொல்ல முடியுமோ அது வரைக்கும் சொல்லுங்க. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா நடுத்தர சென்னை அப்படின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் தான். கதையை கேட்ட உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். படம் முடிஞ்சிருச்சு, நடுத்தர சென்னை. அதுக்கப்புறம் இப்போ சூர்யா 44, கார்த்திக் சுப்ராஜ் அந்த படம் ஷூட் போய்கிட்டு இருக்கு. விடுதலை 2 ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இது எல்லாம் பைப்லைனில் இருக்கிறது தான். நன்றி எல்லாத்துக்கும், நீங்க பேசுறதுக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.